ஏன் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய தகுதி பெற்ற பெருமக்கள் எங்களுடைய தாத்தன் தெய்வ திருமகனும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. இது அறிவாசன் அல்ல அம்பேத்கர். சாதிய சிந்தனை கொண்டவன் மனிதனாகவே இருக்க முடியாது. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். இது எங்கள் தாத்தா தெய்வ திருமகன். ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஒருத்தன் என் தாத்தன் எங்கள் வழிபாட்டுக்குரியவன், ஒருத்தன் எங்கள் அறிவாசான் எங்கள் வணக்கத்திற்குரியவன். ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்தவர்கள். இந்த குளத்திலே ஆடு குளித்து விட்டு தண்ணி குடித்து விட்டு போகிறது, மாடு குளித்து விட்டு தண்ணி குடித்து விட்டு போகிறது. சக மனிதர்கள் நாங்கள் குளிக்க கூடாதா, தண்ணீர் குடிக்க கூடாதா என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்து தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைச்சு போராடினான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவன் தாழ்த்தப்பட்ட குலத்திலே வீழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து விட்டான். அந்த வழியை உணர்ந்து கிளர்ந்தான். ஆனால் இந்த நிலத்திலே எங்கள் தாத்தன் அப்படி இல்லை. எல்லாம் இருந்து எளிமையாக வாழ்ந்தான். அதுதான் இன்றைக்கு அவன் போற்றப்பட காரணம். எல்லாவற்றையும் மக்களுக்காக இழந்தான். அவன் தீண்டாமை கொடுமை அனுமதிக்கவில்லை, ஆனால் உணர்ந்தான். நீங்கள் சொல்லுகிற உயர் சாதி இந்து பார்ப்பான் வைத்தியநாத ஐயர். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நுழையக்கூடாது, உள்வரக்கூடாது என்ற அடக்குமுறை தீண்டாமை கொடுமை. ஒரு பார்ப்பான், நான் உன்னை கோயிலுக்குள் அழைத்து செல்கிறேன் வா. அந்த நேரம் எதிர்ப்பு கிளம்பியது. ஒரே ஒரு குரல் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளை, தமிழகத்தில் ஒரே ஒரு குரல், ஐயரே நீங்கள் கோயிலுக்குள் அழைத்து செல்லுங்கள், தடுக்க யார் வருகிறார், எதிர்த்து யார் வருகிறார் என்று நான் பார்க்கிறேன், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி துண்டறிக்கை அடித்து மதுரை தெருக்களில் வீதி வீதியாக தன் சகத்தோழர்களோடு யாராவது வைத்தியநாதரை கோயில் நுழைவு போராட்டத்தை எதிர்க்க கூடாது, எதிர்ப்பீர்களே ஆனால் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும் எச்சரித்தவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த நிலத்திலே ஆனால் அம்பேத்கர், இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தன். ரெண்டு பேரும் சமதளத்தில் ஒரே நோக்கத்தில். அவன் தீண்டாமை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இதை அந்த வழியை இவன் உணர்ந்து கொண்டிருந்தான்.